3 வயசு இருக்கும்போது தன்னோட அம்மா வேற ஒருத்தவங்களோட அஃபேர் ஆகி போயிடுறாங்க. அம்மாவோட பாசத்துக்காக ஏங்கி ஏங்கி ஒரு பையன் அப்பாவோட கைடன்ஸ்ல வளர்றான். அப்பாதான் உலகம், அப்பாதான் எல்லாமே நினைக்கும் போது அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாங்க. என்னடா வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அம்மா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருந்த அவனுக்கு ஒரு பொண்ணு அவனை கண்மூடித்தனமா நம்ப வச்சு ஏமாத்திருக்கு. பெங்களூரை சேர்ந்த சூர்யாங்கிற பையனுக்கு சின்ன வயசுல அவங்க அம்மா அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பா அவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் அவன் அம்மா பாசத்துக்காக ரொம்ப ஏங்கி ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். லாஸ்ட் இயர் அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம நமக்குன்னு இந்த உலகத்துல உறவு யாருமே இல்லைன்னு ரொம்ப ஏக்கத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் அவன் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த மெசேஜும் டெலீட் ஆயிருது. யார் நீங்க மெசேஜ் பண்ணி டெலீட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த சைட்ல இருந்து ஒரு பொண்ணு பேசுது. அதுக்கப்புறம் 2 பேரும் நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது லவ்வா மாறுது. நல்லபடியா லவ் போயிட்டு இருக்கு. அப்ப சூர்யாவுக்கு ஒரு ராங் நம்பர்ல இருந்து போன் வருது. யார் நீங்க என்னன்னு கேட்கும்போது, ப்ரோ நான் உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அருண் பேசுறேன், உங்களை மீட் பண்ணணும் ப்ரோ, வாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னோன்னா ஓகேன்னு சொல்லி சூர்யாவும் கிளம்பி போறான். மீட் பண்றான். மீட் பண்ணும்போது அருண் நிறைய விஷயங்கள் சூர்யாவுக்கு சொல்றாரு. ப்ரோ நீங்க லவ் பண்றீங்களா அனுசியாக்கு நீங்க ஃபர்ஸ்ட் லவ் இல்ல, உங்களுக்கு முன்னாடி 4 பேரை லவ் பண்ணி அவங்களோட பிசிக்கலா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான்னு சொல்லி அந்த 4 பேரோட பிசிக்கலா ரிலேஷன்ஷிப்ல இருந்த போட்டோவை அருண் காமிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே சூர்யா பயங்கரமான டிப்ரெஷன் ஆகிறான். என்னடா இவதான் நம்ம வாழ்க்கை, இவதான் எல்லாமே நினைக்கும் போது என்னடா இவன் இப்படி சொல்றான்னு சொல்லி சே இவ இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருக்கட்டும், நம்மகிட்ட அவ உண்மையா இருக்கான்னு சொல்லி கண்மூடித்தனமா அவளை நம்ப ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அனுசியாவும் சூர்யாவும் பார்பர் ஷாப் போய் அனுசியா ஹேர் கட் பண்றாங்க. அப்ப பார்பர் அனுசியாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. அதுக்கு தடங்களா இருக்க சூர்யாவும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, பேபி எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் பிரியாணி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சூர்யாவும் பிரியாணி வாங்க போயிடுறான். போற கேப்ல அனுசியா என்ன பண்றாங்கன்னா பார்பரோட லிங்க் ஆகுறாங்க. அவனோட பிரியாணி வாங்க போன சூர்யா பிரியாணி முடிஞ்சிட்டுன்னு சொல்லி பார்பர் ஷாப்புக்கு பாக்குறான். அனுசியாவும் பார்பரும் சேர்ந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா சூர்யா ஓகே ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதுலயும் கண்மூடித்தனமா அனுசியா நம்புறான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அனுசியாட்ட எல்லாத்தையும் ஓப்பனா கேட்க ஆரம்பிக்கிறான் சூர்யா. எதுக்கு என்னை லவ் பண்ணுன்னு சொல்லி இப்படி ஏமாத்தின அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அனுசியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், நம்ம 2 பேருக்கும் லவ் வேணும்னு நான் அன்னைக்கே சொன்னனே இல்லையா, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஓகே, மேரேஜ் நாட் ஓகேன்னு அனுசியா சொல்லியிருக்காங்க. அனுசியாவுக்கு நிறைய பசங்களோட பிசிக்கலா ரிலேஷன்ஷிப்ல இருந்து அமௌண்ட் வாங்குறது தான் நீடாவே இருந்திருக்கு. அது புரியாம அருணும் சரி சூர்யாவும் சரி ஏமாந்து போயிருக்காங்க. இந்த காலத்து ஜென்ரேஷன் ஒரு லைஃப் பார்ட்னரை எப்படி சூஸ் பண்ணணும், லவ்னா என்னன்னே தெரியாம ரொம்ப பாதாளத்துல போய் விழுந்துடுறாங்க. ஒரு லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் சரி, ஒரு லவ்வரா இருக்கட்டும் சரி, 2-3 வருஷம் நல்லா டீப்பா பேசி உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க லவ் அப்ரோச் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி லவ் அப்ரோச் பண்ணி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி உங்க லைஃபை நீங்களே கெடுத்துக்காதீங்க.